வணக்கம். வெயிலுக்கு இதமாக பசலைக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, 5லேருந்து 6 பெரிய பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி கழுவி அரை மணி நேரம் ஊற வச்ச பாசிப்பருப்போடு சேர்த்து வேக வைக்கணும். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பருப்பு பொங்கி ஒரு பாதி அளவு வெந்திருக்கு. இதை இப்படியே தட்டு போட்டு மூடிட்டால் நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே கீரையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கீரையெல்லாம் பொதுவாக கொஞ்சம் பார்த்து தான் க்ளீன் பண்ணணும். இந்த கீரையில் பார்த்தீங்களா, பூச்சி கூடு கட்டியிருக்கு. காலையில் நேரத்தில் கீரையெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப பெரிய டாஸ்க்கு. ஆனாலும் காலையில் தானே கீரையெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் காலையில் நேரத்தில் கீரை க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து க்ளீன் பண்ணுன்றதுனால கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்து பண்ணிக்குவேன். மற்ற சமையல் வேலையெல்லாம் விடுவிடுன்னு முடிச்சிடுவேன். ஆனால் கீரையை சுத்தம் பண்ண மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. இந்த காம்புகளை எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு தொட்டியில் நட்டு வச்சா அது அழகாக அப்படியே துளிர் விட்டுரும். கீரையை ஆஞ்சி கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனிமேல் கட் பண்ணிவிட்டு கீரையை பருப்போடு சேர்த்துட வேண்டியது தான். கீரை கடைய போகிறதுனால ரொம்ப பொடி பொடி பீஸாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கட் பண்ணாலே போதும். வேலை முடிஞ்சது. இப்போ இதை பருப்போடு சேர்த்துருவோம். இந்த நேரம் பருப்பு நல்லா வெந்திருக்கும். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். கீரையும் இதோட சேர்த்துடலாம். இப்போ எல்லா கீரையும் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் தட்டு போடாமல் திறந்து வச்சு கீரையை நல்லா கிளறி விட்டு வேக வைக்கணும். 3 நிமிஷத்தில் கீரை ரெடி ஆகிடும். இப்போ இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்க்கலைன்னா தாளிக்கும் போது கூட சேர்த்துக்கலாம். கீரை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. இது போதும். இதை கொஞ்சமாக ஆற விட்டு கடைஞ்சிடலாம். என்னதான் குக்கரில் போட்டு குழைய விட்டு வேக வச்சு எடுத்தாலும் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் நம்ம கல் சட்டியில் வச்சு கீரையை பருப்போடு சேர்த்து கடைஞ்சி வர்ற ருசி தனி. இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கீரைக்கு தேவையான தாளிப்பை ரெடி பண்ணிடலாம். சில பேர் வடகம் போட்டு தாளிப்பாங்க. நான் வடகம்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு தான் தாளிக்க போகிறேன். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் நல்லெண்ணெய் சேர்த்து இதில் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அதையும் பொடிப்படியாக நறுக்கி இதோட சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து இது நல்லா வதக்கிட்டு இதை கீரையோடு சேர்த்துட்டா சுவையான ஆரோக்கியமான பாலக்கீரை பருப்பு கடையல் தயாராகிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.